கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராஞ்சி இளவன்குளம் பகுதியில் கடல் அட்டை வளர்ப்பு பண்ணை அமைக்கப்பட்டுள்ளமையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பண்ணையை அகற்றி தமது தொழிலை முன்னெடுத்து செல்லும் வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரி அப்பிரதேசத்தைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. பாடசாலைக்கு செல்லும் சிறார்கள் 4 தாய் தந்தை ஆகியோர் இன்று செவ்வாய்க்கிழமை குறித்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் தமக்கான நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். அதுவும் கடைசியாக பள்ளிக்கூடத்தில் போய் மயங்கி புள்ளியல் விடுது. அங்கே அதிகமாக அடிக்கிறது என்ன பிஞ்ச புத்த வாய்க்களோட வாரியல் பேச்சு ஒப்பி வாங்க வழி இல்லை. அவ்வளவுக்கு கடல் தாய் தானுங்க எங்களோட தாயை நம்பி தான் நாங்கள் போய் சீசன் வரோம். ஒவ்வொரு நாளும் 5000 6000 குறியா. இப்போ முன்னா புள்ளியல் வந்து பார்க்குறது என்னப்பா காரி வச்சீங்க ஒன்றும் இல்லை. சொதியும் சாப்பாடு இதுதான் சாப்பாடு இல்லாத கடைசி கட்டத்தில் 2 3 நாள் சாப்பாடு இல்லாத கடன் தான் கடைசியாக வந்து நாங்கள் இப்படியாவது சாபம் விட்டுட்டு வலிக்கிட்டுனாங்க. வீட்டோட சாகினாங்கல்ல உண்ணாவிரதம் அதை விட இதுலேயே உண்ணாவிரதம் இருப்போம். கடல் அட்டை வளர்ப்பு பண்ணை அமைப்பதற்கு தொழிலாளர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அதற்கு நீரியல் வள திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளும் குடும்பத்தினருக்கு கடற்தொழிலில் ஈடுபட்டு வருபவர்களும் தமது ஆதரவினை தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் இயற்கையாக கடல் அட்டை வளர்ந்து வருவதாகவும் அப்பகுதி பெண்கள் பகுதி நேரமாக கடல் அட்டை பொறுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கடல் அட்டை வளர்ப்பு பண்ணை அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் தமது தொழிலை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். படிக்க விடையில 5ஆம் ஆண்டு பிள்ளை அழுது கொண்டு போகுது. கணித கோப்பை இல்லையென்று நான் வேண்டி கொடுக்க இல்லாத நிலைமையில இருக்கிறேன். இந்த பிள்ளை போயிட்டு நான் சொன்னேன் கடைசியா பெட்ரோல் ஊற்றிக்கிட்டாலும் உங்களை எல்லாரையும் கொடுத்த போனோம்னு சொல்ல பிள்ளைகள் தில்லம்மா பள்ளிக்கூடம் நாங்கள் உயிரை பிடிக்கிறோம்மா பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறவன்ட்டு ஓடிட்டுது. என்னால் ஒன்றுமே செய்ய இயலாது. இது தொடர்பில் மேலதிகாரிகளுக்கு எடுத்து கூறியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்று வந்த தான் போதிய வருமானம் இன்மையால் கல்வியை தொடர முடியாது மீண்டும் இப்பகுதிக்கு வந்து கல்வி கற்று வருவதாகவும் தமது குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அக்குடும்பத்தை சேர்ந்த மாணவி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பிரதேச மக்களின் தொழிலை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ள குறித்த பண்ணையை அங்கிருந்து அகற்றி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு வழி சமைக்குமாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபடும் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.